ஸோ மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் கொடுத்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்திற்கு நான் மதிப்பளித்து வருவேன்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள்லாம் முதல் ஹீரோங்க. ஆல் தி பீப்புள் வச்சுருக்கீங்க. வருவேன். அதில் மேடையின் மீது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. வெரி எக்ஸ்ட்ரீம்லி டஃப். அந்த ஃப்ளோ ஆஃப் டைலாக்ஸுங்க, அவங்க எல்லாமே பிசுறு இல்லாமல் நடிக்கக்கூடிய தன்மை, கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கணும். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குழந்தைகள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சினிமாவில் இதே நடிகர்கள் நடிக்கிறாங்க, இவங்க இல்லை வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா எத்தனை ரீடேக் எடுத்து எத்தனை டேக் எடுத்து ஒரு 6 மாதம் 7 மாதம் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஷூட்டிங்கை 2 மணி நேரத்தில் லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பது ஒரு கலை. கடைசி ஒரு டையிங் பிரீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கலையை தூக்கி பிடித்து இன்னமும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒய்ஜி மகேந்திர ஐயா, மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதனால் நாம் ஊக்குவிப்பது நம்முடைய கடமை. அடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க, குழந்தைங்க யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து பார்க்க வைப்பது நம்முடைய கடமை. இட்ஸ் சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்லிங்க. இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டெரைன். ஒரு வாரமும் 2-3 படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய போஸ்டர் வச்சு சினிமாவுக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்க, பாப்கார்ன் கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரம் அந்த நாடகத்திற்காக, அந்த கலைக்காக நீங்கள்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இல்லைங்களா? ஃபார் மீ அது பெரிய விஷயம். அதில் இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு இன்னுமே பெரிய விஷயம். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மதுவந்தி அக்கா, நேற்று முன்தினம் தான் நாங்கள் 2 பேரும் பத்மா சுப்பிரமணியம் அம்மா நிகழ்ச்சியில் ஒன்றாக இருந்தோம். மறுபடியும் அக்காவை சந்திப்பது மகிழ்ச்சி. சுசேஸ்வர் சார் அவர்கள், ராமச்சந்திர ராவ் அவர்கள், சுதர்ஷன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், உசேன் அவர்கள், கணேஷ் அவர்கள், சகோதரி பாபி அவர்கள், சிறப்பு அழைப்பாளராக முன்னிருக்கையில் நம்முடைய அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க நான் எப்படி மேடைக்கு வரணும், இதற்கு முன்பு நான் வந்த நாடகத்திற்கும் அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் breed of people who are in the stage. உண்மையான நாடக கலையை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது சார். காரணம், திஸ் இஸ் அ வெரி பியூர் ஆர்ட் ஃபார்ம். இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஆர்ட் ஃபார்ம். இது இந்த மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மேடைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வர்றீங்க. The only support we can give is as audience come. நீங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிடும் பொழுது கூட டிக்கெட் வாங்கிட்டு வரணும், டிக்கெட் வாங்கிட்டு வந்த சார். காரணம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நாங்கள் எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனேன். தெரியும் இது எக்கனாமிக்கலாக நீங்கள் எல்லாம் இந்த லவ் ஆஃப் ட்ராமாக்கு மட்டும்தான் நடிக்கிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் த லவ் ஆஃப் ட்ராமா. ஸோ மே யுவர் breed grow. ஒருத்தரும் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிங்க சார். நான் எத்தனையோ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ ஷார்ப்பாக எழுதியிருக்காங்க. ஐ திங்க் பர்சன் who wrote this very ஷார்ப். இவங்க பண்ணியிருக்கலாமோ, அவங்க பண்ணியிருக்கலாமோ, ஃபென்டாஸ்டிக் சார். இவங்க பண்ணியிருக்கலாமோ, அவங்க கடைசியில் இந்த ட்விஸ்ட் வச்சிங்க பார்த்தீங்களா? ஒரு லாரன்ஸ் அவங்க இன்ஸ்பெக்டர் அவ்வளோ பிரமாதமாக நடித்தாங்க. அதன் பிறகு இப்படியும் மாற்றி நடித்தாங்க. அதனால் இது உண்மையாலுமே முதல் முறையாக அந்த நாடகம் பார்க்குற யாரும் கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அற்புதமாக அந்த நாடகம் எடுத்துகிட்டு போனீங்க, சான்ஸே இல்லை சார். அதனால் எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். நீங்கள் நடிக்கும் பொழுது எங்கேயுமே வெளிக்காட்டாமல் ஒருத்தருமே நீங்கள் தான் கொலையாளி மாதிரி நடிச்சிங்க. அந்த பயம், அந்த தோரணை, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல அந்த ட்விஸ்ட் பெரிய விஷயம். ஈவன் நம்ம ஸ்டேஜில் இருந்த அந்த சகோதரர் அவங்க கடைசியில் போலீஸ் ஆஃபீஸராக வந்தவங்க, அவருடைய நடிப்பு பாருங்கள். உண்மையாலுமே இந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரூம் பாய், ஒரு ஸ்டேஜ் பாய் மாதிரி தான் நடித்தார். கடைசியில் அவருடைய ட்விஸ்டும் கூட. அதனால் மிக அற்புதமான ஒரு ரைட்டிங், அற்புதமான நடிப்பு, மிகச்சிறப்பாக. 8 பேர் சார், நம்ம மொத்தம் எண்ணி பார்த்தா 8 பேர் 2.5 மணி நேரம் கட்டி போட்டு உட்கார வச்சுருந்தீங்க. சாதாரண வேலையில் ஒரு படத்தில் பின்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும், அவங்களுக்கு 300 பேர் வேணும், வந்து அடித்தா காரெல்லாம் பறக்கணும், அப்படி இருந்தால் தான் மக்கள் உட்கார்றாங்க. ஆனால் வெறும் 8 பேர் ஒரு மேடையில் 2.5 மணி நேரம் மக்களை கட்டி போட்டு அமர வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சார். உங்களை தலை வணங்குகின்றேன். உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு ஒரு பிதாமகனா நீங்கள் வந்து ட்ராமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிதாமகனாக மாறி இருக்கிறீங்க. அப்பப்போ சினிமாவில் வந்தும் இன்னொரு முகத்தை காட்டிட்டு போகிறீங்க. அந்த நீங்கள் நடிக்கக்கூடிய ஒரு படமே இட்ஸ் அ மைல்கல். நிறைய படங்களில் எ ஸ்மால் ரோல் யூ வில் டிஃபைன் தட் ரோல் அண்ட் கம். நிறைய நாட்கள் உங்களுடைய சாதனைகள் தொடரணும். பெரிய விருதுகள் உங்களை அலங்காரம் செய்யணும். பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். உங்களோடு உங்கள் ட்ரூப்பும் இன்னும் பெருசாக வளரணும். அதான் என்னுடைய அன்பான ஆசை சார். இதுக்கு மேலே அவங்க தூங்கிடுவாங்க, ரொம்ப நேரம் அவங்க உட்கார வச்சு நம்ம. அதனால் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
உங்க முன்னிலையில் I just want to introduce the team to the audience. அதுக்காக தான். From there it is Subbu who did the role of director Karmegam, Hussain who did the role of Mudikondan, அதான் இவர் original. This is the lady who acts as my wife in real life, Sudha Mahendra. And I am sharing a very good news. I don't know, இந்த காலத்தில் அது குட் நியூஸா என்னடா பைத்தியக்காரன் கூட சொன்னாலும் சொல்வீங்க. This year we have completed 50 years of our wedding, 50th anniversary of our wedding. அவர் சொன்ன மாதிரி அதோட ரிசல்ட் ஆஃப் விச் ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் மை டாட்டர் மதுவந்தி, a true சிஷ்யை of பத்மா சுப்ரமணியம் and அண்ணாமலேசன். அந்த காம்பினேஷன் அவங்ககிட்ட இருக்குது. So happy. சுதர்ஷன் who did the role of சுதர்ஷன், another senior actor in the group. And டயலாக், இவ்வளவு டயலாக் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த ட்ரூப்ல இருக்கானா அது ராமச்சந்திரராவ் தான். வச்ச நீ கேரி த ஹோல் ஷோ ஆன் இஸ் ஷோல்டர்ஸ். சின்ன ரோலாக இருந்தாலும் என்ன அழகா அதை ஃபீல் பண்ணி சொன்னார் பாரு. கணேஷ் who did the role of the ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர். நிஜமாவே என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது அவன் தான், அதனால தான் அவ்வளோ நேச்சுரலாக இருந்தான். பாபி another senior artist in my group who does a lot of roles, இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கா. My makeup man, another man இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. My technical director, Sri Kalai Ravi, who looks after the light, music, everything. My stage hand, செந்தில், அவர் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப், எங்களுக்கு ஹாலை கொடுத்தாரு. இன்னும் 2 பேர் இருக்கா முக்கியமாக, அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஐ ஒன்லி விஷ் அவங்க ஹாலை கொடுத்துட்டு அவங்க மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கலாம். என்னன்னு தெரியல, மெம்பர்ஸ்க்குள்ள ஏதாவது பரவானான்னு போட்டாங்களான்னு தெரியல. அவர் வெரி ஃபியூ ஆஃப் தம் ஹவ் கம். எனிவே வி வில் டூ இட் அகெயின் ஃபார் யூ, விடமாட்டோம் நாங்கள். அண்ட் last but not least, an actor who came in the last 10 minutes and I think he captured your hearts, Sureshwar as the real murderer, who did the role of that. இந்த பிளே ரிவைவ் பண்ணணும்னு எனக்கு ஐடியா கொடுத்தது அவன் தான் சார். இது 98ல போட்ட பிளே, மோர் தென் 200 டைம்ஸ் இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு போட்டிருக்கோம். இதுக்கு இன்னும் வேல்யூ இருக்கு சார்னு சொல்லி யூ ஹவ் ப்ரூவ்ட் இட் வித் யுவர் இது. தேங்க் யூ ஃபார் பீயிங் சச் அ லவ்லி ஆடியன்ஸ். And finally, the man who made this play look like a cinema, the man who dramatized this play, conceptualized this play and created this for all of you and made you all laugh throughout the play, a man with amazing talent, according to me, whose talent has yet not been recognized enough, needs a lot more to be done. But as a first step, they gave him the Sangeet Natak Academy Award, my father, YG Mahendra. தேங்க்யூ சார், தேங்க்யூ ரவி சார், சித்ரை செல்வன், கோநாதன், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். சச்சு மோகன், குட் நைட், ஹாவ் அ கிரேட் டே. குரூப் ஃபோட்டோ வித் சார், எஸ் டெஃபினெட்லி.